நல்லா க்ரீமியாக சில்கியாக ஒரு ஆரஞ்சு பர்செட் ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு மொத்தமாக 4 ஆரஞ்சு தேவைப்படும். ஆரஞ்சை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஸ்கின் தனியாக பல்ப் தனியாக எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது அந்த ஸ்கின் பீல் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தான் க்ரீம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பல்ப்லேருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இன்னொரு சாஸ் பேனில் சுகர், ஆரஞ்சு ஜெஸ்ட் கொஞ்சம் சீவி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஃப்ரெஷ் க்ரீம், ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் வெனிலா எசன்ஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை நல்லா வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி மாதிரி கொஞ்சம் திக்காகும். கன்சிஸ்டன்சி மாறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு ஸ்கின் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் இந்த க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக லைட்டாக டேங்கியாக வாயில் போட்டோன்னே கரைஞ்சிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் யாஸ்லிஷ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.